இன்னைக்கு திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இருவருமே ஒரு தேர்தல் அறிக்கையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன சொல்றீங்க? நான் சொன்ன திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது டாய்லெட் பேப்பர் அப்படின்னாங்க. அது அப்படியே கசக்கி வீசிடுங்க. ஒரு நண்பர் கேட்டார், ஏனே அப்படி சொன்னீங்க? நான் ஏன் சொன்னேன் என்று சொல்லுகின்றேன் கேளுங்கள். 2021 நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பு, இந்த மாதிரி பல கதைகள் எழுதி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள்ல இருந்து 150 நாட்களாக உயர்த்துவோம், ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், இந்த மாதிரி பல விஷயத்தை எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு 33 மாதம் கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சியில பாதி காலம் முடிஞ்சு போச்சுங்கம்மா. பாதி காலம் முடிஞ்சது திமுக. அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வர்றான். நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் 75 ரூபாய் கொடுப்போம். இப்பதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 வருடங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை மட்டுமே 3 முறை குறைத்திருக்கின்றார். இப்ப 2 ரூபாய் குறைச்சு, போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய். நம்முடைய வாக்குறுதியை சொல்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இவங்க சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாயை இன்னும் குறைக்க முடியவில்லை. இன்னைக்கு 35 ரூபாய் குறைப்போம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை ஒரே தேர்தல் வாக்குறுதி. சட்டமன்ற தேர்தல் அடிச்சு பாராளுமன்ற தேர்தல் எழுதுவாங்க. 5 ரூபாய் 4 ரூபாய் அடிச்சு 65 ரூபாய் எழுதுவாங்க. திரும்ப அதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் காட்டுவாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் தோற்ற பிறகு மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாராளுமன்ற தேர்தல் அழிச்சு சட்டமன்றம் எழுதுவாங்க. 65 அழிச்சு 50 எழுதுவாங்க. அதை கொண்டு வந்து மறுபடியும் 2026 உங்க முன்னாடி காட்டுவாங்க. இதுதான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. முழு பொய்களை அது ஒரு புத்தகமாக வெளியிட்டு தேர்தல் அறிக்கை என்று பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் சாத்தியமா நீங்க சொல்லுங்க. இவ்வளவு பொய்களை சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 511 தேர்தல் வாக்குறுதி வெறும் 20 தேர்தல் வாக்குறுதி கூட இதுவரை நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், முதலமைச்சர் அவர்களே 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே, தயவு செஞ்சு வெள்ளை அறிக்கை கொடுங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதி அதை எடுத்து படிக்கலாம். அதை செஞ்சுட்டீங்கன்னா கீழே செஞ்சுட்டோன்னு எழுதுங்க. எந்த தேதி செஞ்சுட்டோன்னு எழுதுங்க. மக்களுக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. கிராமத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய 511 தேர்தல் வாக்குறுதியை பார்க்கட்டும். நான் திமுகவுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதியும் படிச்சு பார்த்துட்டேங்க. வெறும் 20 தேர்தல் வாக்குறுதி மட்டுமே 511 நிறைவேற்றிவிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்காமல் முதலமைச்சர் அவர்கள் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சுட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு கட்சி பத்தி தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆட்சி அமைக்க போறது நாம, பிரதமரா வர போறது நாம, 400 எம்பிக்களை தாண்டி நிற்க போறது நாம. நீங்க எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா, பிரதம மந்திரியா யாரு வருவாங்களோ அவங்க கிட்ட வலியுறுத்துறதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறாங்களா? அப்ப நம்மள யாருங்க? இப்ப இங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருங்க? பிரதமராக யார் வருவார்களோ வலியுறுத்துவதற்காக நாங்க தேர்தல் நிக்கிறோம். இந்திய அரசியல்ல இதுபோல் பேசி யாருமே தேர்தல் நிக்கலீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார், வலியுறுத்துவதற்காக நாங்கள் தேர்தலை களம் காண்கின்றோம் என்று. ஆனால் தமிழகத்தில் எல்லோருக்குமே தெரியும், போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போட்டி என்பது பட்டி தொட்டி எல்லாம் நகரத்தில் கிராமத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் இதை திருப்பி சரியாக சொல்ல வேண்டும் என்றால், போட்டி என்பது உண்மையான மனிதர்களுக்கும் பொய்யான மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய போட்டி.